தமிழக சட்டப்பேரவையின் காங்கிரஸ் குழு தலைவராக KR ரங்கசாமியும் கொறடாவாக விஜயதரனையும் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். சென்னையில் அக்கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய EVKS இளங்கோவன் புதிய தேர்வுகளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். தனியார் பால் விலை உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்த அவர் பால் விலையை குறைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அரசாங்கம் பால் விலையை கிட்டத்தட்ட 45 ரூபாய்க்கு லிட்டருக்கு விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பால் விலையை 25 ரூபாய்க்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அதிமுக அரசு, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற இந்த அரசு தேர்தலில் அவர்கள் வாக்குறுதி தந்தபடி 45 ரூபாய்க்கு விற்கப்படுகின்ற ஆவின் பாலை 25 ரூபாய்க்கு கொண்டு வர உத்தரவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.